தளபதி விஜய் அவர்களோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிறது மூலயமா வெளிவந்து ரசிகர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சொல்ல போனா சொத்து மதிப்பு இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை வியந்து போற அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளிவந்திருக்குதாம். தாவேகா தலைவர் விஜய்க்கு 404 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்களும் 241 கோடி ரூபாய்க்கு அசையா சொத்துக்களும் சொல்லி மொத்தமா 645 கோடிக்கு சொத்துக்கள் இருக்கக்கூடியது இப்ப வேட்புமனு தாக்கல் மூலயமா தெரிய வந்திருக்குது. நடிகர் விஜய் தாவேகா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு சொல்லி 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய விஜய் பெரம்பூர் தொகுதியில நேத்து அவரோட வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு வேட்பாளராக இருந்தாலும் வேட்புமனுவில் சொத்து மதிப்பு விவரங்களை கண்டிப்பா குறிப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி. அந்த அடிப்படையில விஜய் அவரோட சொத்து மதிப்பு விவரங்களை அந்த மனுவில் தெரிவிச்சிருக்காரு. அதன்படி விஜய் கிட்ட ரூபாய் 404.58 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருக்குதாம். மனைவி சங்கீதா பெயர்ல 15.51 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருக்கு. சாலிகிராமத்துல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிளையில 213.36 கோடிய சேமிப்பு கணக்குல விஜய் வச்சிருக்காரு. இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பேங்க் கிளையில 5.79 கோடிய பிக்சட் டெபாசிட் தொகையா வச்சிருக்காராம். மனைவி சங்கீதாவுக்குன்னு சொந்தமா கார் கிடையாது. விஜய் கிட்ட BMW 530, டொயோட்டா ரோலக்ஸ், டொயோட்டா வெல்ஃபயர், BMW G7, மாருதி ஸ்விஃப்ட் உட்பட மொத்தமா 6 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கார் இருக்குதான். விஜய் வசம் 1.20 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய 883 கிராம் தங்கம் கையில இருக்குது. மனைவி சங்கீதா பெயர்ல 4.7 கோடி மதிப்புல 391 சவர நகைகளும் 1 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய 134.91 கேரட் வைரமும் இருக்குதான். அவருடைய பெயர்ல அசையா சொத்துக்கள் இப்போதைக்கு சந்தை மதிப்பு படி 25 லட்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடைக்கானல்ல 2 எஸ்டேட்டும் இருக்குதான். இது வரைக்கும் விஜய் பெயர்ல குற்றவியல் வழக்கு, தண்டனை பெற்ற வழக்குன்னு சொல்லி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடந்த 5 வருஷத்துல ஒரு ஆண்டும் வருமான வரித்துறைக்கு விஜய் காமிச்சிருக்கக்கூடிய வருமான வரி கணக்கையும் அந்த வேட்புமனுவோடு சேர்த்திருக்காரு. கொரோனா காலகட்டத்தில் 2020-21 சமயம்ல ரூபாய் 8.4 கோடி வருமானம் இருக்கிறதாவும் கணக்கு காமிச்சிருக்காராம். 2021-22 சமயங்கள்ல 237.46 கோடியும், 2022-23 சமயங்கள்ல 198 கோடியும், 2023-24 சமயங்கள்ல 105 கோடி, 2024-25 சமயத்துல 184 கோடின்னு சொல்லி மொத்தமா 404 கோடிக்கு அசையும் சொத்து, 241 கோடிக்கு அசையா சொத்துன்னு சொல்லி மொத்தமா 645 கோடிக்கு அவர்கிட்ட சொத்துக்கள் இருக்குதாம். இந்த ஒரு விஷயம் வெளிவந்து ரசிகர் மத்தியில ஒரு பக்கம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.